டைம் மேனேஜ்மெண்ட் என்னால வந்து கரெக்டா முடிக்க முடியுமா வந்து நான் வந்து 200 கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்குள்ள 3 மணி நேரம் முடிஞ்சிட்டா அவ்வளவுதான் போச்சு வந்து இப்போ நான் 100 கேள்வி தான் என்னால் ரீட் பண்ண முடிஞ்சது 150 தான் ரீட் பண்ண முடிஞ்சது 180 தான் ரீட் பண்ண முடிஞ்சது கடைசி 20 கேள்வி வந்து நான் என்ன பண்ணிட்டேன் வந்து ABCD நான் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பயம் வந்து எக்ஸாம் ஆல் பொறுத்தவரை நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பயம் வந்து அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம அதை ஓவர் கம் பண்றது வந்து சார் நம்ம நேரத்துக்குள்ள எப்படி கம்ப்ளீட் பண்றது 200 கொஸ்டின் ரீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்ப நம்ம அப்கமிங் நம்ம குரூப் 2A அப்படின்றத தான் நம்ம பிளான் பண்றோம் வந்து ஸோ இப்போ குரூப் 2A எக்ஸாம் பொறுத்தவரையும் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுவீங்க ஸோ இதுல வந்து உங்களுக்கு எடுத்த உடனே எத்தனை கேள்வி இருக்கும்னா 100 கேள்வி இருக்கும் வந்து ஸோ அந்த 100 கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா 1ல இருந்து 100 வரையும் இருக்கும் வந்து ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ் சொல்லுவோம் ஜிகேன்னு சொல்லுவோம் ஜெனரல் ஸ்டடிஸ் ஆர் ஜெனரல் நாலேஜ் சொல்லுவோம் ஸோ அந்த சப்ஜெக்ட் பொது அறிவு அப்படின்றது அதுவும் 100 கேள்வி இருக்கும் ஸோ அதனுடைய கொஸ்டின் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 101ல இருந்து ஆரம்பிக்கும் ஸோ 101ல இருந்து ஆரம்பிக்கும் அப்ப ஆரம்பிச்சு 200ல போய் முடியும் வந்து ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிகே பிளஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஆப்டிடியூடோட சேர்த்து சொல்லணும் வந்து ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வந்து ஸோ அப்போ நம்ம இந்த மைண்ட் செட் அப்படின்றது நமக்கு இருக்கணும் போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும் இன்னும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜெனரல் தமிழ் இருக்கு ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கு எங்க ஜிகே எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பலர் தேடி நான் பார்த்திருக்கேன் காரணம் என்னன்னா அவங்க டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாதனால முன் அனுபவம் இல்லாதனால இந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும் ஸோ இந்த நம்பர் அப்படின்றத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து என்னன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ அப்போ ஜிஎஸ்டிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படின்றது வந்து 101ல இருந்து 200 இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எதை ஃபர்ஸ்ட் பண்றது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் எக்ஸாம்ல கரெக்டா ப்ராப்பரா வந்து நான் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதணும் ஸோ அப்போ நான் அந்த 3 மணி நேரத்துக்குள்ள வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்க எப்படி பண்ணா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஸோ எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து நமக்கு ஸோ 3 hours அப்படின்றத நமக்கு எக்ஸாம் வந்து ஸோ இந்த 3 hours எக்ஸாம்ல நம்ம ஃபர்ஸ்ட் 1 hour நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour வந்து நம்ம ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் வந்து ஸோ அதுக்கு வந்து நீங்க 1 மணி நேரத்தை எடுத்துக்கலாம் வந்து ஸோ அப்போ நம்ம எப்படி மைண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஜெனரல் தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து 1 hour இந்த 1 hour அப்படின்றது வந்து எத்தனை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா 9:30க்கு ஆரம்பிக்க போறோம் ஏன்னா எக்ஸாம் ஆரம்பிக்கிறது அப்பதான் வந்து ஸோ 10:30க்குள்ள நம்ம அது முடிச்சாகணும் அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ 1 hourல ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் வந்து நம்ம 9:30க்கு ஆரம்பிச்சு 10:30க்குள்ள முடிச்சிடணும் அப்படி பார்க்குறோம் இதுல வந்து நம்ம செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது வந்து காரணம் என்ன அப்படின்னா வந்து ஜெனரல் தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்தவரையும் அந்த ஃப்ளோலேயே நம்ம முடிச்சாகணும் வந்து ஸோ அப்பவே ஆன்சர் வந்து பண்ணி ஆகணும் ரொம்ப நான் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மட்டும் செகண்ட் ரவுண்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல இப்போ கொஸ்டின் நம்பர் 1ன்னு இருக்கு இப்போ 2ன்னு இருக்கு 3ன்னு இருக்கு இப்போ நீங்க உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்து டவுட்ஃபுல்லா இருக்கோ அந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் சர்க்கிள் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அப்பதான் நீங்க கொஸ்டின் பேப்பர் திருப்பும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் OMRல போயிட்டு நீங்க எங்க ஷேப் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த கொஸ்டின் நம்பர் போயிட்டு ஆன்சர் பண்றது டஃபா இருக்கும் ஸோ அதனால கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் நம்ம அது எழுதுறது அப்படின்றது கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா எழுதுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஆன்சரை வந்து மார்க் பண்றது அது பக்கத்துல எழுதுறது அப்படின்றத இருக்கக்கூடாது நம்ம எந்தெந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் ஷேர் பண்ணலையோ அதை சர்க்கிள் பண்றது தப்பு கிடையாது வந்து ஸோ அதனால எந்த கேள்விக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணலையோ அதை சர்க்கிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல அது பார்க்கலாம் செகண்ட் ரவுண்ட் அப்படின்றது என்னன்னு சொல்ல வரேன் ஜிகே வரும்போது ஸோ இப்போ நம்ம 9:30 to 10:30 மைண்ட் செட் பண்ணிடுங்க வந்து 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துக்குள்ள நான் ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் நீங்க எடுத்திருக்கத புது தமிழ் புது ஆங்கிலம் எடுத்திருப்பீங்க ஸோ அதை நான் கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருங்க ஸோ அடுத்த 2 hours அப்படின்றது வந்து உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 10:31ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம 12:30 வரையும் போக போகுது அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த 2 மணி நேரம் அப்படின்றது 2 hours அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் ஜிஎஸ் பிளஸ் ஆப்டிடியூட் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ ஜிஎஸ் ஆப்டிடியூடும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நெக்ஸ்ட் 2 hours அப்படின்றது நீங்க சால்வ் பண்ண போறீங்க இப்போ இதுல வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஆப்டிடியூட் அப்படின்றது தனியா நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது அதாவது நான் கடைசியா எடுத்து சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது இல்ல முதல்ல நான் ஆப்டிடியூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜிஎஸ்ல 75 கொஸ்டின் போறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது ஏன்னா ஆப்டிடியூட்ல சில கொஸ்டின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதிகமான நேரம் வந்து எடுத்துக்கும் இப்போ அதிகமான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சம் சால்வ் பண்றது 10 நிமிஷம் எடுத்துப்பீங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டைம் போறதே தெரியாது வந்து ஸோ அதனால ஜிஎஸ்ல உங்களால வந்து ஃபுல்லா செகண்ட் ரவுண்ட் போறதோ அல்லது
போது கடைசி 10 கொஸ்டின் வந்து போடாம வெறும் ஆப்ஷன் ABCD அப்படி சொல்லி போட்டுட்டு வர்றதோ நடக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏதாவது ஒரு ஆப்ஷனை போடுற ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடாது அப்படின்னா நீங்க அந்த ஃப்ளோல என்ன பண்ணணும் அப்படின்னா GS ஆப்டிடியூட் ரெண்டுமே சேர்த்து நம்ம இப்போ 101ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம இங்க சொல்லும் போது 101ல இருந்து 200 அப்படின்னும் போது ஸோ அந்த ஆர்டர்லேயே அப்படியே நீங்க சால்வ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கும். அதே மாதிரி ஒரு மேக்ஸ் கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆப்டிடியூட பொறுத்தவரையும் வந்து அதே மாதிரி GS கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ GS கொஸ்டினா இருந்தது அப்படின்னா நம்ம 2 மினிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி 2 ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டோட்டலா வந்து இங்க எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து 120 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 120 மினிட்ஸ் அப்போ 120 நிமிஷம் அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 120 நிமிஷத்துல நம்ம GS அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு மேல ஒரு கொஸ்டின்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அந்த கொஸ்டினை சர்க்கிள் பண்ணிடணும் வந்து அடுத்த ரவுண்டுன்னு சொல்லிட்டு வந்து ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதுவும் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அப்ப ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களால வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின் ஏதாவது உங்களால போட முடியல அப்படின்னா அதையும் நீங்க சர்க்கிள் பண்ணிடணும். அப்ப வித்தின் 1 மினிட்டுக்குள்ள அது வந்து நம்ம உடனே ஆன்சர் பண்ண போறோமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணிடலாம். சில இது வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், 30 செகண்ட்லேயே தெரிஞ்சிடும் இந்த மேக்ஸ் கொஸ்டின் என்னால சால்வ் பண்ண முடியாது, இப்ப வந்து கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில GS கொஸ்டினை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 30 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னால வந்து இது உடனே சால்வ் பண்ண முடியாது. ஆனா நிதானமா படிக்கிறன்ற பேர்ல அந்த கொஸ்டினை வந்து படிச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இது இப்ப முடியாது கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அதை 30 செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப என்னால முடியுமா முடியாதா இப்ப உடனே ஆன்சர் கொண்டு வர முடியுமா முடியாதுன்னு பார்த்துட்டு அதை என்ன பண்ணணும் சர்க்கிள் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் போயிடும். அப்படி போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 120 நிமிஷத்துல வந்து 100 கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. 120 நிமிஷத்துல 100 கேள்வி தான் நம்ம GS ஆப்டிடியூட் இருக்கு. ஸோ அதை வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 100 கேள்வி இருக்கு. ஸோ அதில் 100 நிமிஷம் அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வந்து ஆன்சர் பண்றது ஆன்சர் பண்ணாதது எல்லாமே. அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா 1 2 3 அப்புறம் 4 5 6ன்னு இருக்குன்னா இப்போ எனக்கு 2வது கேள்வி தெரியல 6வது கேள்வி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்படி சர்க்கிள் பண்ணிட்டே வரக்கூடிய கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2வது ரவுண்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படி பார்க்கணும். அப்போ செகண்ட் ரவுண்ட் வரும்போது நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா அதிகபட்சமா வந்து நமக்கு வந்து சரி குறைந்தபட்சமா நமக்கு வந்து 20 மினிட்ஸ் இருக்கும். காரணம் என்னன்னா 100 கேள்வி 100 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்னு ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னா எனக்கு ஆன்சர் தெரியல. அப்ப ரெண்டே விதமா தான் இருக்கும், எனக்கு ஆன்சர் வந்துருச்சு ஆன்சர் வரல. அப்ப ஆன்சர் வந்தது OMRல ஷேர் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஆன்சர் வராதது அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு நான் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க கரெக்டா அப்படியே இந்த ஆர்டர்ல போனீங்க அப்படின்னா 101ல இருந்து 200வது கேள்வி வரையும் நீங்க போனீங்க அப்படின்னா 100 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ அடுத்து பேலன்ஸ் வந்து 20 நிமிஷம் இருக்கும். அந்த 20 நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எதெல்லாம் நீங்க சர்க்கிள் பண்ணீங்களோ அந்த கொஸ்டினை என்ன பண்ணலாம் திருப்பியும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணா இந்த மெத்தட் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து நான் சால்வ் பண்றேன் எனக்கு டைம் கரெக்டா 3 மணி நேரம் போய் முடியுது வந்து நான் 200 கேள்வி முடிக்கும் போது செகண்ட் ரவுண்டே என்னால போக முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து திருப்பி சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 9:30 மணிக்கு நமக்கு என்ன எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் வந்து அதாவது 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 9 மணிக்கு எக்ஸாம் ஆளுக்குள்ள நீங்க போய் உட்காந்துருவீங்க. 9 மணிக்கு மேல யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. 9:30 மணிக்கு என்ன ஆகும்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும் 9:00 இருந்து 10:30 அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்றது அந்த 1 மணி நேரத்துல முடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து நம்ம ரீட் பண்ணும்போது மொத்தம் நமக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்கு அப்படின்னா 1 மணி நேரம்னா 60 நிமிஷம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இந்த 60 நிமிஷத்துல நம்ம ரீட் பண்றது அப்படின்னா வந்து பாதி கேள்வி அதாவது 50 கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளவு நேரத்துல சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 30 செகண்ட்ல முடிச்சிடலாம். ரீட் பண்ண உடனே ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ 30 செகண்ட் இல்லைன்னா நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் போடுவோம் வந்து. ஸோ அப்போ 50 கேள்வி வந்து 30 செகண்ட்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அந்த 50 கேள்வி நம்ம சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் நமக்கு ஆகும் அப்படின்னா வந்து டோட்டலா அதாவது 50 அப்ப பாதி 30 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது 25 நிமிஷத்துல நம்ம கண்டிப்பா வந்து முடிச்சிருவோம் அப்படி பார்க்கணும். மீதி இருக்கக்கூடிய 35 நிமிஷம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து வந்து. ஸோ அப்ப இந்த ஸ்பீட்ல நம்ம போறது அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா முடிச்சிடலாம். நான் மினிமமா சொல்றேன். 50 கேள்வி அப்படின்றது கண்டிப்பா வந்து 30 செகண்ட்ல போட முடியும் அப்படிங்கிறோம் வந்து. ஸோ அப்ப மீதி இருக்கிற டைம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த டைம்ல தான் நம்ம எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா மற்ற 50 கேள்வி நம்ம கூடுதலா டைம் எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கிறோம் வந்து. ஸோ இப்போ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து டைம் சேவிங் அப்படின்றது மட்டும் இல்லாம நீங்க ஃபாஸ்டா ஆன்சர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப டைம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம எக்ஸாம் ஆல் போறது அப்படின்றது என்ன ஆகும்னா நமக்கு எப்ப எதை பண்ணணும் அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்துல என்ன பண்ணுவோம்னா அங்க போயிட்டு திடீர்னு GS எடுப்பீங்க, அங்க போயிட்டு ஆப்டிடியூட் போலான்னு எடுப்பீங்க, அப்புறம் தமிழ் இங்கிலீஷ் வந்து எடுக்கலான்னு மாத்தி பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்போ 9:00 இருந்து 10:30 அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் 60 நிமிஷம் தான். ஸோ அதுல நீங்க சால்வ் பண்ணலாம். சிலர் 45 நிமிஷத்துல கூட போட்டுருவீங்க. ஃபாஸ்டா போடுற ஸ்டூடெண்ட் நிறைய பலர் இருக்கீங்க. ஆனா மேக்ஸிமம் வந்து ஒரு மணி நேரம் அப்படிங்கிறோம்.
அடுத்த 2 மணி நேரத்துல தான் நம்ம 120 நிமிஷத்துல நம்ம சொல்ற மாதிரி ஒரு நிமிஷத்துல முடிவு பண்ணிடணும் இது வந்து ஆன்சர் வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா 30 செகண்ட்ல வந்து ஃபாஸ்டா சின்ன கொஸ்டின் சின்னதா இருக்குன்னா 30 செகண்ட்ல முடிவு பண்ணிடலாம். கொஞ்சம் பெருசா இருந்தாலும் 1 நிமிஷம், ஆக மொத்தம் 1 நிமிஷம் தாண்டக்கூடாது வந்து. அப்போ 1 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அதை வந்து முடிச்சுட்டு போயிடலாம். தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டு கொண்டு போயிடலாம். அப்படி போயிட்டு 100 நிமிஷம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எக்ஸாக்டா நம்ம வந்து 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 12:30க்கு வந்து முடியும். அப்ப அந்த 10:30க்கு நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னா அடுத்த 100 நிமிஷம் அப்படின்னும் போது நமக்கு எங்க வந்து முடியும் அப்படின்னா 11:50க்கு வந்து முடிஞ்சிடும் வந்து. ஸோ அப்போ 11:50ல இருந்து 12:10க்கு வந்து முடிஞ்சிடும். அப்போ 12:10க்கு வந்து முடியும் போது 12:10ல இருந்து 12:30 வரையும் என்ன பண்ணலாம், நீங்க 20 நிமிஷம் செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிற கொஸ்டின் அது கொஸ்டின் பேப்பர்ல சர்க்கிள் பண்ணி வச்சிருங்க. டாட்லாம் வைக்காதீங்க, ஏன்னா கொஸ்டின் பேப்பரை டக்கு நம்ம திருப்பிடலாம். ஓஎம்ஆர்ல போயிட்டு நம்ம தேடும் போது நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. கடைசியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து 1/4 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 1/4 மணி நேரத்துல வந்து நீங்க ஓஎம்ஆர்ல எல்லாமே ஷேர் பண்ணிட்டீங்களா, கவுண்ட் என்ன அப்படின்றது எழுத சொல்லுவாங்க வந்து. ஸோ ஓவராலா அந்த ஓவரால் கவுண்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1/4 மணி நேரம் கொடுப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து ஷேர் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை ஷேர் பண்றதுக்கும் நீங்க அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே செக் பண்ணிட்டே வரீங்க, அப்ப தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸ் அப்படின்றது ஆன்சர் பேப்பர்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா A B C D E ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். நீங்க எதை வந்து ஆன்சரா சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு பக்கத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து. அப்ப டாட் ஒன்று வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஈஸியா வந்து இப்ப நீங்க எது வந்து நீங்க டாட் வச்சிருக்கீங்களோ அதுதான் ஆன்சர் அப்படின்னும் போது சப்போஸ் நீங்க ஆன்சர் டாட் மார்க் பண்ணிட்டீங்க ஆனா நீங்க ஷேட் பண்ணல அவசரத்துல அப்படின்னும் போது டக்குன்னு என்ன பண்ணலாம், அந்த டாட் வச்சிருக்கிறத வச்சு நீங்க ஷேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் ஆல உங்களுக்கு ஃபியரே இருக்காது அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்ப நம்ம முதல்ல எதை பண்ண போறோம், ரெண்டாவது எதை பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா உடனே அடுத்த கொஸ்டின் போயிடும். அப்ப அந்த கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் வந்து சர்க்கிள் பண்ணிட்டு போயிட்டோம்னா கரெக்டா இருக்கும் அப்படி பார்க்கிறோம். சில கேள்விக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து எனக்கு ஏபிசிடியில் வந்து 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன், இப்போ ஏ இல்லைனா சி தான் ஆன்சர் அப்படின்னா இந்த ஏ பார் சின்னு சொல்லி நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு பி பார் டி தான், பி இல்லைனா டி தான் ஆன்சர் அப்படின்னா பி பார் டி போட்டு வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் போட்டுட்டீங்கன்னா 2 தான் ஆன்சர், மற்ற 2 ஆப்ஷன்லையும் ஆன்சர் இல்லை அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிடலாம், பண்ணிட்டு போயிடலாம். ஈவன் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எதெல்லாம் எலிமினேட் பண்ணீங்களோ அதெல்லாம் ஆப்ஷன் கூட நீங்க அடிச்சு கூட விட்டுறலாம். விட்டுட்டு பி இல்லைனா சில தான் ஆன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்க திருப்பி செகண்ட் ரவுண்ட் வரும்போது பி ஆர் சி அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படி பார்க்குறோம்.